நம்ம சென்னை நகர்ல செல்லப்பிராணியா நாய்களை நீங்க வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ பதிவு தான் இது. பொது இடங்கள்ல உங்களுடைய வளர்ப்பு நாயை நீங்க வெளியில கூட்டிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுடைய நாயுடைய வாயை மூடி தான் நீங்க வெளியில கூட்டிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம சென்னை மாநகராட்சி ஒரு உத்தரவு ஒண்ணு பிறப்பிச்சிருக்காங்க. நாய்களை செல்லப்பிராணியா வளர்க்குற பல பேர் அவங்களுடைய செல்லப்பிராணிகளை வெளியில கூட்டிட்டு வரும்போது சில செல்லப்பிராணிகள் அவங்களுடைய உரிமையாளர்கள் சொல்றத அப்படி கேட்கும். அவங்களுடைய உரிமையாளர்கள் நில்லு அப்படின்னு சொன்னாங்கன்னா நிற்கும், உட்காரு அப்படின்னு சொன்னா உட்காரும். அந்த அளவுக்கு அதை ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு சில செல்லப்பிராணிகள் ஓனருடைய கட்டுப்பாட்டில் இருக்காது. அதே மாதிரி நாய் உரிமையாளர்களும் அவங்க செல்லப்பிராணியை வெளியில் கூட்டிகிட்டு வரும்போது அவங்களால அதை சரிவர கையாள முடியாது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அவங்களால கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி அவங்க செல்லப்பிராணியை அவங்களால கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா அந்த செல்லப்பிராணிகள் என்ன பண்ணுது அப்படின்னா செயினை அறுத்துக்கிட்டு அது ரோட்டில் ஓட ஆரம்பிச்சிருது. இன்னும் ஒரு சில இடங்களில் பொதுமக்கள் யாராவது அருகில் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள போய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுது. ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு சம்பவம் ஆவடி, கொளத்தூர் போன்ற பகுதிகளில் நடந்த ஒரு காரணத்தினால இப்போ சென்னை மாநகராட்சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் செல்லப்பிராணியை வெளியில் கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா நிச்சயமாக அதோடைய வாயை நீங்கள் மூடி தான் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அப்படி நீங்கள் வாயை மூடாமல் கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்ற பட்சத்தில் அதற்கு அபராதம் விதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ அபராதம் விதிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஒருவேளை மாநகராட்சி ஊழியர்கள் நீங்கள் இந்த மாதிரி வாயை மூடாமல் உங்கள் செல்லப்பிராணிகளை கூட்டிகிட்டு வரதை பார்த்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரீசெண்ட் டேஸாக நம்ம சென்னை நகரில் டாக் அட்டாக்ஸ் அப்படின்றது அதிகரித்து வர ஒரு விஷயமா இருக்கிற நிலையில் இந்த அட்டாக்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற மிக முக்கியமான காரணம் வீட்டில் வளர்க்கப்படுற செல்லப்பிராணிகளா இல்லை தெருவில் ஆதரவு இல்லாமல் இருக்கிற நாய்களா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னுடைய பார்வையில் வீட்டில் வளர்க்குற நாய்களோட ஏற்படும் பிரச்சனைகளுடைய தெருவில் இருக்கிற நாய்களால் ஏற்படும் பிரச்சனைகள் மிக மிக அதிகம். அதுதான் போகிற வரவங்களை நிறைய பேரை சேஸ் பண்ணுது, வாகனங்களை சேஸ் பண்ணுது, நிறைய சிறிய குழந்தைகள் எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இதற்கான மெசேஜையும் நம்ம கவர்மெண்ட் எடுக்கும் பட்சத்தில் இதற்கான ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன்ஸை நோக்கி நம்மளால் நகர முடியும். இதே மாதிரி சேனல்லேருந்து தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.